தமிழ்ல நான் படிக்கிறேன். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். நிச்சயமா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஏனென்று சொன்னால், அன்பான என் அன்பு சபை கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, முதல் வசனத்தை படிங்க, 5:1. ஆதாம் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் தெலுங்குல. సరే 5వ అధ్యాయం 1వ వచనం ఏం చెప్తున్నది? 5వ అధ్యాయం 3వ వచనం మరలా ఏం చెప్తున్నది? వాసి మీకు ఏమన్నా కనబడిందా? చూసిండ్రా? ఏ పోలిక? 5ஆம் வசனத்துல என்ன போட்டிருந்துச்சு? ஆதாமின் சாயல். முதல் வசனம் என்ன சொல்லுது? என்னாச்சு? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டி ப்ரமோஷன். இதுக்கு பேர் என்ன? தமிழ்ல பதவி உயர்வுன்னு சொல்லுவாங்க. இது பதவி குறைவுன்னு சொல்ல முடியல. டோட்டலி டிஃபரண்ட். நம்ம ஆதியாகமம் 1க்கு வருவோம். 1ஆம் அதிகாரத்துல 26, 27 படிங்க. ஐந்துல என்ன வாசித்தீங்க? 5:3 சேம் வேர்ட்ஸ். ஆதாமுடைய சாயல், ஆதாமுடைய ரூபம், இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ் அண்ட் லைக்னஸ். ஆண்டவரை போன்ற உருவம். தெலுங்குல சொரூபம். தட்ஸ் ஆல் ரைட். தமிழ்ல உருவம், தெலுங்குல சாயல்னா என்ன? என்ன போல. அதுதான் நீங்க போலிக்கா அப்படின்றீங்க. அவரை போல ஆண்டவர் மனுஷனை பூமியில உருவாக்கும் போது, படிங்க படிங்க, தன்னுடைய சொரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படி மனுஷனை என்ன செய்வோமாக? உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தில் பறவைகள் ஊர்பறவைகள் அப்படிலாம் போட்டு 27 படிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை என்னடா இது? உண்டாக்குவோமாக. அப்புறம் என்ன போட்டிருக்க? சிருஷ்டிப்போமாக. இதுலயும் வித்தியாசம் இருக்கு. இதுல என்ன இருக்கு? உண்டாக்குறதுனா என்ன? சிருஷ்டிக்கிறதுனா என்ன? புரியுதுங்களா? உண்டாக்குறார், உண்டாக்கினார் அப்படி ஒரே மனுஷன் தான். ஆனா வாக்குத்தத்தமா படிச்சிருக்கோம், யாக்கோபே உன்னை சிருஷ்டி, இஸ்ரவேலே உன்னை, படிங்க ஏசாயா 40 ஏசாயா ஞாபகத்துல வருது. சரியா? 43:1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான. சேம் வேர்ட்ஸ். உருவாக்கினார். என்ன செய்திருக்கிறாரா? சொல்லுங்கப்பா. சிருஷ்டித்தார். உண்டாக்கினார் என்று சொல்லுவது கிரியேட். புரியுதுங்களா? கிரியேட், கிரியேட்டர். அடுத்தது என்ன போட்டிருக்குது? உருவாக்கினவர். ஃபார்ம்டு, மேட். உருவாக்குவது, உண்டாக்குவது. ஏதோ குழம்புறீங்களோ? உண்டாக்குவது என்றால் ஒன்றுமே இல்ல, தேவன் புதிதாய் உண்டாக்கினார். உருவாக்குவது என்பது ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. ஒரு மரத்திலிருந்து இந்த பலிபீடத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. குட். மேட். என்ன பண்ணுவாங்க? மேட். ஆனா மரம் உருவாக்கப்பட்டதல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டது. சந்தோஷமா இல்லையா? சொல்லுவாங்க. என்னதான் பாஸ்டர் சொல்ல வரீங்க? ஆசையாக, வாஞ்சையாக. இப்படி யோசிங்க.
ஒரு மண்ணை எடுத்து களிமண் எடுத்து அவரு செதுக்கினார். சிற்பியை போல இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கைகளில் இருக்கிற என்பது போல கையை கால விரலை எல்லாம். ஆனா அந்த உருவாக்குவதற்கு முன்னாக ஏற்கனவே கர்த்தர் மனிதனை உண்டாக்கி வச்சிருந்திருக்கிறார். நான் பாஸ்டர் சொல்றீங்க, இதுக்கு பேர் வெளிப்பாடு. இதுக்கு பேர் என்ன? மண்ணுல ஒரு மனுஷன் கீழே இருக்கான், அவனுக்கு தான் சுவாசத்தை கொடுக்கிறார், உயிரை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ரூஹா, உயிரை கொடுக்கிறாரு. சுவாசத்தை கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். சரீரம் மண்ணுல இருந்து கிடைச்சது. சொல்லுங்கம்மா, சரீரம் எங்க இருந்து கிடைச்சது? உயிர் ஆவி தன்னை தந்த ஆத்துமா எங்க இருந்துச்சு? 3. நம்ம யாரு? நீங்க பாக்குற என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம், எனக்குள்ள இருக்கிற உயிர், பிராண வாயு, ஏ வாயு, ஜீவ சுவாசமும், ரைட்டா? அது உயிர். ஆனா எனக்குள்ள பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உடம்பு மண்ணுக்கு போயிடுதுங்க, மண்ணு அரிச்சிடுது, உயிர் கடவுளுக்கிட்ட போயிடுது. அது என்ன நடுவுல ஒண்ணு உருவாச்ச? சோல். என்னங்க? உங்களை என்னன்னு சொல்லுவோம் நாங்க பேசும்போது, உங்க சபையில எத்தனை ஆத்துமாக்கள் வர்றாங்க? நீங்க எல்லாம் யாரு? உங்களை ஏதோ இதுங்க வருது அதுங்க போகுதுன்னு சொல்ற ஆள் நான் இல்ல. நான் உங்களை உண்மையா மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களப்பா. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு விலையேற பெற்ற என்ன யாருங்க? சின்ன பிள்ளைகளே அப்படி நேசித்து இவர்களுக்காக அழுதவண்ணா. ஐயோ, என் கையில ஒப்படைச்சிருக்கிறாரு, என் கையில பொறுத்திருக்கிறாரு, எங்க போற ஏதா வர கேளுங்க. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிட்டு வச்சு, எனக்கு தெலுங்கே புரியாத காலத்துல பிரசாத்துடைய அம்மா +1 படிக்கும் போது என்ன உட்கார வச்சு கீழே உட்கார வச்சு பேசினாங்க. பிரசாத்துக்கே தெரியாது அது. ஏதோ சொல்றாங்க, எனக்குலாம் அவனும் தலையாடிட்டேன். அப்புறமா நிரோஷ் அம்மா தான் சொன்னாங்க, பிரசாத்தை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவர் கோச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்தாரு +1 படிக்கும் போது. ஆத்துமா நீங்க யாருங்க? அதுதான் சொல்லுது, நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமா. இந்த மண்ணான என்ன கிடையாது, நீங்க சரீரம் இல்லைங்க. அடுத்தது உயிர் இருக்குல்ல, அது இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா தான் வாழ போகுது. உயிர் யாருக்கிட்ட போயிடுமா? திரும்ப எல்லா மனுஷனோட உயிர் அவர்கிட்ட போய் சேர்ந்துருமா? இந்த சினிமாவெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, ஒரு ஒளி வைன்னு போய் எங்க போவான், அந்த மாதிரி உயிர் அங்க போயிடும், உடம்பு கீழே போயிடும். ஆனா எது வாழ போகுது? அல்லேலூயா. இப்ப வாங்க மறுபடியும், ஆதாமை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி கர்த்தர் எவ்வளவு ஆசையா வார்த்தை சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனுடைய சுபாவத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? దేవునుடைய சுபாவம். మనము ఎవరంటే சொல்லுங்க, தேவனுடைய சுபாவம், சொரூபி, அதாவது உருவமே இல்லாத அவர் படிச்சுன செஞ்சிட்டாரு, அவரை போல உருவாக்கி பார்த்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா எவ்வளவு ஆசையாக, எவ்வளவு விசேஷமாக தேவன் மனுஷனுக்கு என்ன கொடுத்தார்? தன்னை போல அதிகாரத்தை கொடுத்தார், தன்னை போல ஆளுகையை கொடுத்தார், தன்னை போல செயல்படுகிற காரியங்களை கொடுத்தார், தன்னை போல சொல்லுங்க சுயமா நம்மள ஆட்டி வைக்கிறாரா, நம்மள விட்டுட்டாரா? நீ விட்டுட்டார், நீ சுயமா செயல்படுன்னு விட்டுட்டாரு. ஏன்னா அவர் அப்படி இருக்கிறாரு, அவரை யாரும் ஏற்கல. நீகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், அப்படிப்பட்டவர். அவரை போல சுயமா சிந்தித்து செயலாற்றும் ஒரு, இப்போ ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிடும் போது ஆண்டவர் ஆதாமே சாப்பிட்ட பிறகு எங்க இருக்கேன்னு கேட்டவருக்கு, சாப்பிடும் போது ஆதாமே ஏன் சாப்பிடலன்னு கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்க கூடாதா? మై క్వశ్చన్ ఇస్ రాంగ్ ఆర్ రైట్? నేను అడిగినది తప్పుగా ఆర్ రైట్గా? మీరు చెప్పండి.
சாப்பிட்ட பிறகு கூப்பிட்டாருன்னு வசனம் போட்டிருக்கு. காயினை கொன்னுட்ட பிறகு, ஆபேலை கொன்னுட்ட பிறகு காயினை கேட்டாருன்னு போட்டிருக்கு. ஏன் கொல்லும் போது பேசல? ஏன் சாப்பிடும் போது பேசல? ஏன்னா சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறாரு. கல்ல கீழே போடுற டை அப்படின்னு இருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம்? பயந்தியா? கல்ல கீழே போடுறா, ஸ்டூபிட், இடியட், ஏய் சாப்பிடாத அப்படின்னு பேசி இருக்கலாம். நாம் இதுதான் பிரச்சனை. இப்போ அவரை போல செயல்பட கொடுத்தது. சொல்லுங்க, நாம் என்ன செய்யறோங்கிறது இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் சுயமா, சுய இஷ்டமா, செல்ஃபா நடக்கிறவங்க என்ன 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 தெரியுமா இழக்கிறாங்க? இப்ப புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் தேவனுடைய சாயலை இழக்கிறார்கள். நமக்கு அதுதான் சொன்னேன். நான் இஷ்டமா போக கூடாதா? நான் இஷ்டமா வாழக்கூடாதுன்னா வாழ்ந்துட்டு போ. இவங்களெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வளர்ந்த பிறகு நானா கண்ட்ரோல் பண்றேன்? கேளுங்களேன். ஒரு காலம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ். அதான் சொல்லு, தெரிந்தெடுக்கிறது, சூஸ் பண்றது. நான் சொல்லட்டுமா? சரியா மட்டும் நம்மளா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் நாமளும் கடவுளை போல நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பாரு. மழையை நிறுத்த முடியும், மழையை வர வைக்க முடியும், அசுத்தாவிகள் இடத்துல பேச முடியும், எதையும் செய்ய முடியும். ஏன்? என்கிட்ட தேவ சாயல் இருக்கிறது. உங்ககிட்ட என்ன இருக்குது? அதான் பிரச்சனை. தேவ சாயலா உருவாக்கப்பட்டவன் ரோமர்ல சொல்லி இருக்கிறார், நாம் பாவம் செய்த போது தேவ மகிமை அற்றவர்களாகி. சொல்லுங்க சொல்லுங்க. எப்போ விசுவாசி கர்த்தருடைய பிள்ளைங்க பாவம் செய்கிறீங்களோ அப்பவே நீங்கள் ப்ரோமோட் ஆகுகிறீர்கள். ஏன் செய்யக்கூடாதுன்னா செஞ்சுட்டு போ. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அந்த ஆபீஸ்க்குரிய சட்ட திட்டங்கள் இருக்கும். ஆமாவா தம்பி? அந்த ரூல்ஸை மீறும் போது என்ன சொல்லுவாங்க? தம்பி பிரான்சிஸ், నీకు ఇక్కడ ఏం పని లేదు, నువ్వు నీ ఇంటికి వెళ్ళు, వేరేమన్నా ఆఫీస్లో పోయి వేరేమన్నా పని నువ్వున్నాయా చూసుకోయా, నువ్వు ఇష్టం போல నువ్వు ఉండయా. இங்க இருக்கிறது அந்த எப்படி இருக்கணும்? எங்க ரூல்ஸ் படிதான். அதுதான் அங்க நடந்துச்சு. சொன்னாரு, இந்த பாரு, இவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பழங்களை வச்சிருக்கிறேன், ஆனா என்ன பண்றாத, அதை சாப்பிடாதன்னு சொன்னாரு. அடுத்தது, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடணும்னு சொன்ன அவ்வளோ பழத்துல பிரச்சனை இல்லை, சாப்பிடக்கூடா. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை நல்லா புரிஞ்சு. இந்த வாலிப பையன் வாலிப பொண்ணு எந்த கதெல்லாம் வேணாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செய்யறதுலாம் இன்னைய வரைக்கும் பிரச்சனையே. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், தேவ சாயலா தன்னை போல உருவாக்கினாராம். தன்னுடைய நடத்தைய இப்படி சொல்றாங்க, நகல். நம்மளாம் யாருங்க? தேவனுடைய நகல். இன்னும் சரியான வார்த்தை தெரியுமா? இமிடேஷன். சொல்லுங்கம்மா. ஒருத்தரை போல நடந்து காட்டுவது. ஒருத்தரை போல. எங்க சண்டே கிளாஸ் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கும், அது இப்ப பெரிய பிள்ளை, இந்த அம்மாக்கு அப்படி அக்கா பொண்ணு பிரியா. ஏய் பாலாஜன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அப்போ சண்டே கிளாஸ்ல இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இப்ப மைக்கில் இருக்கனால அப்படி இல்லை. மைக்கில்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இமிட்டேட், என்னுடைய செயல் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா என் கை எடுத்து விடுவேன். அந்த பிள்ளை சின்ன வயசுல இப்படிதான் அண்ணன் பண்ணுவாருன்னு என்ன பண்ணோம்? செஞ்சு காட்டும். இப்ப இந்த பையன் அலெக்ஸ், பாஸ்டர் எப்பறம் பாடுவாருன்னா அப்படி பாடுவாராம். இமிட்டேஷன். அதுக்கு பேர் என்னங்க? இமிட்டேஷன். அப்போ நீங்கள நானும் யாரை இமிட்டேஷன் பண்ணணுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, யாரை இமிட்டேஷன் பண்ணணுமா? சொல்லுங்கம்மா. அவரை இமிட்டேஷன். ஆதாம் ஏவாள். ஆதாம் மாத்திரமல்ல, ஏவாளும் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற தாய்மை குணம் இருக்குது. எவ்வளோ அயோக்கியனா இருந்தாலும் என் புள்ளன்னு சொல்லிக்கிறீங்க. எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் அவன் செத்து போனா எந்த தாயும் அழாம இருக்கிறது இல்ல. ஐயோ என் புள்ள சாகுறானே, என் புள்ள அடி வாங்குறானே, சார் அடிக்காதீங்க சார் அப்படின்னு என்ன செய்யும்? ஏன் சொல்லுங்க? ஏன்?
அது தேவனுடைய சாயல். ஒரு ஆள் அடி வாங்கினா நம்ம மனசு துடிக்கணும். ஒரு ஆத்மா நரகத்துக்கு போனா நம்ம கண்ணில் என்ன செய்யணும்? தண்ணி வரணும். நடந்த இந்த விக்கிரக ஆராதனைகளை பார்க்கும்போது ஆண்டவருக்கு கோபம் வரும். நமக்கு அந்த கோபம் வந்து ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அந்த கோபம் அப்படியே அழுகையா என்ன செய்யணும்? மாறணும். ஏன்னா நீங்களும் நானும் தேவ சாயல், தேவனுடைய ரூபம். சாமி கடவுளை போல வந்து உதவி செய்தீங்க, கடவுளை போல வந்து அப்படின்னு சொல்றானே, உங்களை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் உங்க செயலை பார்த்து யாராவது சொல்லி இருப்பாங்களா? அல்லேலூயா. ஏதோ தெரியாம கொள்ளாம சில குழந்தைங்க ஏதாவது சொல்றேன் அறியாம ஏசப்பா அப்படின்னு என்ன சும்மா தெரியாம குழந்தைங்களுக்கு தெரியும். அதுங்களுக்கு என்ன பாஸ்டர் ஒளி கப்ப சொல்லாது. அப்படி சொல்லிட்டான், அது என்ன எவ்வளோ இது பண்ண தெரியுமா? எவ்வளோ சந்தோஷப்படுவனும், அவ்வளோ பயப்படுவேன். ஐயோ என் தெய்வத்து பேரை போய் என்ன சொல்லுத சொல்லுங்க. என்ன எங்க மச்சான் பையனே, இளவரசன் பையனே, அந்த பையன் சபைக்கு வரான் பாருங்க, அவனை என்ன வந்து என்ன சொல்லுவான்? ஏசப்பா வந்துக்கிறாரு ஏசப்பா அப்படின்னுவான். டேய் அப்படி சொல்லாதரா, அப்பான்னு கூப்பிடுறா, ஏசப்பான்னு சொல்லாதரான்னு சொல்லியிருக்க. அது அறியாம சொல்றான்னு வச்சுக்கணும். விஷயம் என்ன தெரியுமா? நம்ம செய்கை, நம்முடைய நடத்தை. சொல்லுங்க, பேதுரு பேசும்போது அந்த வேலைக்கார பொண்ணு சொன்னாலாம், ஏய் நீ அவனை போல பேசுற. யார போல பேசுற? இயேசுவை போல பேசுறேன்னு சொன்னான். அப்படின்னா இயேசுவோடு பழகுறவர்களுக்கு அவரை போல பேச்சு நடையும் வந்துருங்க. இதான் மேட்ரு. எதுக்கு உங்களை போட்டு ஜெபம் பண்ணணும்னு வற்புறுத்தினா என்ன பிரச்சனை? ஏன் சொல்றேன், எங்க பாட்டு சொல்லி கொடுத்தாரு பாலாஜி, பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். என்ன சொல்லி கொடுத்தாரு சொல்லுங்களேம்மா? பாவம் செய்யறவன் என்ன பண்ண மாட்டான்? ஜெபிக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் அப்படியா பாஸ்டர்? ஜெபிக்கிற யாரும் பாவமே செய்யறது இல்லையா? அப்படி இல்லை. ஜெபிக்கிறவனை பாவம் செய்ய விடாம மனசாட்சியும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனோடு போராடும். அல்லேலூயா. நான் ரோமர்ல சொன்னேன், பாவம் செய்த போது தேவ மகிமை அற்றவர்களாகி யாரா இருந்தாலும் சரி அவங்க மகிமையை இழந்து என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சொல்றேன், ஆதாம் தேவனுடைய சாயல், ஆதாம் பிறகுற பிள்ளைகள் என்ன சாயல்? தேவ சாயலா இருந்திருக்கணும். பி கேர்ஃபுல். உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நீங்க கோட்டை விட்டீங்க, உங்க புள்ள பிறகுற பிள்ளைங்க மனுஷ சாயலா பிறந்துடும். அல்லேலூயா. இது வாலிபர்களுக்கான செய்தி, இது பேரண்ட்ஸ்க்கான செய்தி. அல்லேலூயா. எத்தனை வயசுல? 130 வயசுல பெத்து எடுக்கிறாரு. அப்போ அவர் பிறந்ததுல உருவாக்குனதுல இருந்து கணக்கா? இல்ல அவர் உருவானதுல 30 தான் சொல்லுவாங்க. 30 வயசுக்குரியவனா உருவாக்குனா அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷம் கழிச்சு, காயினும் ஆபேலும் பிறந்ததுக்கு பிறகு 100 வருஷம் கழிச்சு பிறக்கும் போது நல்ல கவனிங்க, தவறாம பிறக்கிற அந்த புள்ள என்ன தெரியுமா செய்யுது? சொல்லுங்க, மனுஷ சாயலா பிறந்துடுச்சு. ஆதாம போல பிறந்துச்சு. ஆதாம் யாரு? கீழ்ப்படியாம போனவர். ஆதாம் யாரு? என்ன பாவம்? விபச்சார பாவம் பண்ணாரா? யாரு வீட்டுல போய் திருநாரா? பொய் பேசினாரா? சொல்லுங்க, தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன வேலையை செய்தார். ஆகையினால் அவருக்கு இருந்த மகிமை விலகி, ஐயோ நீ நிர்வாணமா இருக்கிற, ஐயோ நீ நிர்வாணமா இருக்கிறன்னு கண்ணை மூடுற அளவுக்கு மகிமை விலகி போயிட்டு, அதனால் பிறந்த பிள்ளை மகிமை இல்லாம மனுஷ சாயலா பிறந்துச்சு. ஜபத்துல பிறக்கிற எந்த பிள்ளைகளும் அடிக்கடி நாங்க அக்ஷால சொல்றோம், அக்ஷாலே நீ ஜபத்துல பிறந்தவ, ஏகப்பட்ட பேருடைய ஜபத்துல பிறந்தவ, ஜாக்கிரதை. அப்படிதான் சொல்லி மிரட்டுவேன். கேளுங்க, அவள ஜனங்களோட காணிக்க போனோம், ஜாக்கிரதை. இன்னைக்கு காலையில கூட சரி, ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரும்போது சரி, ஜபத்துல பிறந்தவன் நீ. அப்படி நான் சொல்றேன், நாம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனோடு நடக்கிறவர்கள், நீங்களும் நானும் கீழ்ப்படினா நம்முடைய பிள்ளைகள் ஏன் நம்மளை விட அவங்க ரொம்ப தேவ சாயலா இருப்பாங்க. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைங்க அவங்க செஞ்சதை விட ஊழியக்கார பிள்ளைகள் அற்புதமா செய்வாங்க. உண்மையா இந்த யாக்கம்மாவுடைய பிள்ளைங்க சார்சி, ஓசனாட்டவர் ஓவன் ராபர்ட் அவருடைய புள்ள அருமையான மனுஷன். ஆஸ்பான் அவர் பேரு. யாருக்காவது பேரு வைக்கணும், இந்த 1ஆம் தேதி வர ஒரு பேர் ஆஸ்பானு. அவரு பேரு ஆஸ்பானு. அவர் பெரிய மிஷினரி. எதுக்கு சொல்ல வரேன்? பேரண்ட்ஸ் ஆதாம் தேவ சாயலை இழந்ததுனால பிறந்த பிள்ளை தேவ சாயலா பிறக்கல. சொல்லுங்க,
இது சந்தோஷமா? இது சந்தோஷமா? உங்க பிள்ளைங்க நம்மளை விட பெஸ்டா, நான் சொல்றேனே, நம்மளை போல கலர் இருக்கலாம், நம்மளை போல உருவம் இருக்கலாம், ஆனா சுபாவம் தேவனை போல இருக்கணும். அல்லேலூயா. என்ன போலவே கோவப்படுது, என்ன போலவே இருக்குதுன்னா தயவு செய்து பெருமை பாராட்டிக்காதீங்க பிளீஸ். உஷார், யார போல உஷாரு சொல்லுங்க? நாளாக உஷார் கதா சூசினாவா? எதுல? ஏதாவது கேவலமான விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நான் சொல்ல வேணாம். ஏன்னா நீங்க நீங்க பெருமை பாராட்டல, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க எதை பெருமை பாராட்டணும்? உங்க பிள்ளைங்கள் ஜெபிக்கிறத பார்த்து பெருமை பாராட்டணும். உங்க பிள்ளைங்க நின்று மெசேஜ் கொடுக்கறத பார்த்து, நான் நிறைய பிள்ளைங்களுக்கு அப்படிதான் சொல்லுவேன், உங்களை இப்படி பார்க்க ஆசைப்படுறேன். இப்படி இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு கிட்ட சொன்னேன், உங்களை இப்படி பார்க்க ஆசைப்படுறேன், உங்களை இப்படிதான் மோட்டிவேஷன் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ஒரு பாஸ்டர், நான் என்கிட்ட இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் சொல்லுங்களேன்? ஜெபம் பண்ணு, வேதவாசி, அல்லது ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய். சில விஷயங்கள் போடுறோமே, ஒரு குழந்தை ஆராய்ச்சி தெரியாம போட்டேன், நான் போட்ட பிறகுதான் செய்தி எடுத்தேன். ஆனா அந்த குழந்தை அங்க அப்பாவை பாக்குதா, அதே மாதிரி என்ன செய்யுது பாத்தீங்களா இல்லையா? என் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா இல்லையா? ஒரு அப்பா இப்படி குனிஞ்சு ஆராதிக்கிறாரா, அந்த பொண்ணு பாக்குது, உடனே அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படியே. அதுக்கு பேர் தான் இமிட்டேஷன். அதுக்கு பேர் என்னது? இன்விடேஷன் இல்லம்மா, இமிட்டேஷன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மோசமான காரியம். தேவனுடைய சாயலாக, தேவனுடைய குணங்களோடு ஆண்டவர் ஆதாமை என்ன செய்து படைத்து, அவர் சொன்னாரு, பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், சர்வத்தையும் ஆளுகிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. அகிலத்தையும் ஆளுகிறவர் இந்த பூமியை மனுஷனை ஆளும்படி கொடுத்தாருங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம்? நட்சத்திரம் எல்லாமே நிக்குது, அதெல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. பூமியை நீ பாத்துக்கடான்னா அதையே கோட்டை விட்டான். பிரச்சனை புரியுதுங்களா? அவருடைய பவர், அவருடைய அத்தாரிட்டியை கொடுத்து, அவருடைய மகிமையை கொடுத்து வச்சிருந்தாரு. நான் சொல்லுவேன், உருவாக்க கூட முடியுங்க, அது வேற லெவல். அது அந்த டாபிக் என்னுடைய தியானம். நம்ம மைண்ட்ல, திரும்ப சொல்றேன், எப்படி எப்படி நம்ம மைண்ட்ல உட்காந்துட்டு அப்படியே நீங்க இமேஜ் பண்ணி பார்த்து, சும்மா ஒரு விஷயம், உங்க வீடு இப்படி இருக்கணும்னு ஒரு இமேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்க, நீங்க கட்டும்போது அப்படியே கட்டுவீங்க. அதுக்கு நான் என் வீட்டை உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்ல வரேன், இது திரும்ப எதுக்கு சொல்ல வரேன்? அவருடைய சாயலை அவருடைய குணத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற சுபாவம் உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா பேசவே மாட்டாரு. அவரு புள்ள 31 வருஷமா பேசிக்கினே இருக்கிறேன். எங்க அப்பா யாருக்கிட்டையும் பேசணும். அவர் பேசினா எங்க அம்மா கிட்ட மட்டும் பேசணும். அவங்க 2 பேரும் ஆதி காதலர்களா, அதனால குசு குசுக்குன்னு பேசுவாரு தவிர, ஒருத்தர்கிட்ட அங்க நின்று பேசியிருந்தாரு, இந்த இடத்துல பேசிக்கிட்டு, நான் சொல்றேன், எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டுன்னு நான் ஒருத்தரை பார்த்தது இல்ல. மகேஷோடைய அப்பா சில பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனா ஊர்ல இன்னொரு பெரிய காரியம் சொல்றேன் பாருங்க. எங்க அப்பா கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குது. அவரு கடனே வாங்கினது இல்ல. நம்ம சூரப்பள்ளி 3,36,000 ரூபாய் கடன் வாங்கிச்சிருக்கிறேன். இன்னும் செயல்பாடுகளை சொல்றேனே, அந்த மாதிரி அவர் பேசவே மாட்டாரு. பேசுற வேலையை செஞ்சு, அதனால தப்புன்னு சொல்றீங்களா பாஸ்டர்? அப்ப நீங்களே பேசாதீங்க. நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். சில விஷயங்களை உலகத்துல தமிழ்ல சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல. நல்ல விஷயங்களா இருந்தா அப்படி மேன்மை பாராட்டி கொள்ளுங்க, பெருமை பாராட்டி கொள்ளுங்க. ஆனா தவறான விஷயங்கள் என்ன செய்யாதீங்க ஒரு நாளும். ஆமென். நான் சொன்னல, எங்க அப்பா ஒரு தடவை சொன்னாரு, ரொம்ப முக்கியமா, எவங்கிட்டயும் அடி வாங்காத, அடிச்சா திரும்ப அவன் மண்டையை கிழிச்சிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் யார் மண்டையும் நான் கிழிச்சதே இல்லை. எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஒருத்தர், எங்க மாமா ஒருத்தர் அடிச்சிட்டாரு என்ன, அவர் பேர் ஆறுமுகம், செத்துட்டாரு. அடிச்சிட்டாரு என்ன, ரொம்ப நம்ம என்ன சொல்லலாம், இந்த விளையாடுறாங்களா இந்த பிலோ அக்ஷாலோட கொஞ்சம் எனக்கு நல்ல கருத்து தெரியுதுல்ல. எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன், அப்பா ஆர்மமா என்ன அடிச்சுப்பான்னு. என்ன யாரும் அடிக்க மாட்டாங்க. ஒண்ணு நான் சொல்லியிருக்கல, அடிச்சுட்டானா அவர் பற்ற, எங்க அப்பா மேஸ்திரி, அவங்களாம் வேலை கூலி வேலை செய்யறவங்க, ஏய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. போய் வந்தாங்க.
நான் கண்ணால பார்த்தத சொல்றேன். வச்சாரு பாருங்க ஒண்ணு, நின்ன இடத்துல ஒண்ணுக்கு போயிட்டாரு அவரு. அப்ப அவரு வந்து டீனேஜ் வாலிபன். யார் மேல கை வச்சாரு, வச்சு அவ்வளவுதான், டவுசர் நனைந்து விட்டது. அப்போ சொன்னாரு, அவங்கிட்ட அடி வாங்காத, என்ன பண்ணு, அடிச்சிட்டு வா, மண்டையை கிடிச்சிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஆனா என் சட்டையை பிடிச்சி அடிச்சாலும் சரி, அடிச்சிருக்காங்க, அல்லது எனக்கு கேவலமா பேசினாலும் சரி, எங்க அப்பா சொன்னாருடா, நாங்க அவந்த பரம்பரடா. அது மனுஷ சாயல். அது என்ன சாயல்? சில நேரங்கள் நம்மளே சொல்லி கொடுக்குறோம். நம்ம ஆளுங்களே சொல்லி கொடுக்கும், எவரு தவிர மாட்டுக்கு மாட்டு, தப்பலுக்கு தப்பலு, ரைட்டா? நம்மளே சொல்லி கொடுப்போம். யார சொல்லி கொடுப்பா? விசுவாசிக்க சொல்லி கொடுப்பாங்க, ஆவிக்குரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்றேன், ஆதாம் தேவ சாயலாக தேவனுடைய, இது வந்து இந்த பிரிஷியஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய மேன்மை, சலாக்கியம். அதை போய் இழந்துட்டாங்க. அதை போய் என்ன செஞ்சிட்டாங்க? ஏன் ஒரு நாள் கோட்டியோட போன அண்ணு என்ன கேட்டா, இந்த மாதிரி பாஸ்டர், ஏன் பாஸ்டர் ஆண்டவர் ஏசாவ இது மாதிரி மன்னிக்கல, ஏன் யாக்கோபு திருடன் அவனை போய் நேசிக்கிறவரை வெறுக்கிறேங்கிறாரு அப்படின்னு. அப்பதான் சொன்னேன், ஒருவேளை பசிக்காக ஆண்டவர் கொடுத்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணான் தெரியுமா? அதனால என்ன பாஸ்டர் இவங்க பெரிய பாவம் பண்ணிட்டாங்க. அதான் ஒருத்தன் கேட்கிறேன், ஏண்டா ஒரு பழம் சாப்பிட்டதே மன்னிக்காத கடவுளாடா உங்க பாவத்தை மன்னிக்க போறான் முட்டா பையில. அவனுங்களெல்லாம் எதால வச்சு ஒரு பேஸ்புக்ல போடுறாங்க, ஒரு பழம் சாப்பிட்டதே மன்னிக்காத கடவுளாடா உங்க பாவத்தை. டேய், அவர் சொன்னாரு செய்யாதேன்னு சொன்னாதே, அவன் என்ன பண்ணான்? செஞ்சான். இன்னை வரைக்கும் மனுக்குள்ள அந்த பிரச்சனையில மாட்டின்னு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது, கேட்ட முட்டா பயலுக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு தெரியும். செய்வியா மாட்டியா? செய்யக்கூடாதா செய்யணும்னா நமக்கு இது வரைக்கும் என்ன பிரச்சனை? நமக்கு டோட்டலி மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? செய்யக்கூடாததா அந்த கீழ்ப்படியாமை தான். அதுதான் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்குது. ஒன்வேல போவாது, ஏன்னா போவாம இருக்கிறோமா? சீக்கிரமா போனோம்னா நம்ம என்ன பண்றோம்? ஆனா காரணம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நிறைய விஷயங்களை சொல்லலாம், அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய மேன்மை, தேவ சாயல், தேவனுடைய ரூபம், அவருடைய இமேஜ், அவருடைய லைக், அவரை போல. ஆனா அதை ஒரு சாத்தா வந்து சொன்னான்னு கேட்டு சொல்லுங்க, நான் சொல்லுவேன், அவ்வளவு பழத்தை கொடுத்தவர் அதையும் தருவாரு, பரலோகத்துல வச்சிருக்கிறார், ஆமென் சொல்லுவோமே. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படியாமை போனதுனால இவ்வளவு பெரிய பாக்கியமா ஆண்டவர் கொடுத்த அந்த சாயலை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இழந்த அந்த தேவ சாயலை கொடுக்கும்படியாக தேவன் மனுஷ சாயலா வந்து திரும்ப நமக்கு தேவ சாயலை மீட்டு கொடுத்துட்டார். புரியுதா உங்களுக்கு இப்ப நான் சொல்றது? தேவன் மனுஷ சாயரா சொல்லுங்க, என்ன ஆயிட்டாரு? எந்த மகிமையும் இல்லை, எந்த விசேஷமும் இல்லை. அவருக்கும் பசி எடுத்தது, அவருக்கும் கோபம் வந்தது. ஆனா அதுல இருந்து அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? 100% மனிதனாக 100% தெய்வமாக வாழ்ந்தார். பசித்தது மனுஷன், தூங்குனது மனுஷன், ஆனா கயிறை தூக்கி அடிச்சாரு, அதெல்லாம் மனுஷன். ஆனா குஷ்டரோகியை குணமாக்குறது, மரித்தோர் எழுப்பினதெல்லாம் தேவ செயல். வேதம் சொல்லும், இது என்ன செயல்? தேவ செயல்னு சொல்லி இருக்கும். நாமளும் 100% மனிதராகவும் 100% தெய்வத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். ஆனால் நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? திரும்ப சொல்றேன், சேத் யாரா இருந்துட்டாரு? ஆதாமை போலவே இருந்தானா. பார்க்கிறதுக்கு அப்படியே எப்படி இருந்திருக்கிறாரு? அப்படியே இருக்கிறான்டா, 5 எழுத்து யார மாதிரியே இருக்கிறான், அப்பனை போலவே இருக்கிறான்டான்னு சொல்லி, அது உருவத்தில் இருக்கிற ஒற்றுமையை சொல்லல. சேத்துக்கு என்ன இல்ல? தேவ சாயல் இல்லை. சேத்துக்கு என்ன இல்ல? ஆபேல் எப்படி இருந்திருக்காரு சொல்லுங்க? ஆபேல் எப்படி இருந்திருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நிறைய ரொம்ப அதிகமா வரலாறு பத்தி அவரை பத்தி போடல. ஆனா ஆபேல் பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானதை கொடுத்து, ஆண்டவர் அங்கீகரிக்கிற மாதிரி கொடுத்திருந்தார். ஆனா சொல்லுங்க, காயின் எப்படி இருந்திருக்கிறான்? பிசாசினால் உண்டானவனே பைபிள் சொல்லுது. அந்த இடத்துக்கு போக வேணாம், இந்த இடத்தோட நிறுத்துவான். தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதர்கள்
இன்னொரு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு தேவன் ஓன் இமேஜ். எப்படி போட்டிருக்கு? இமேஜ்னு சொல்லக்கூடாது. என்ன இமேஜா? அவருடைய ஓன் இமேஜ், அவருடைய சொந்த சாயலை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு இந்த உலகமே மனுஷ சாயல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஆனா ஒரு வசனம் சொல்லுகிறது, அவரை தரிசிப்பதினால் இயேசு இருக்கிற வண்ணமாக நீங்களும் நானும் தேவ சாயலாய் மாற முடியும். அல்லேலூயா. மன்னிக்கிற குணமே இல்லாதவங்களுக்கு மன்னிப்பு வந்துடும். அன்பே இல்லாதவங்களுக்கு அன்பு வந்துடும். கரிசனை இல்லாதவங்களுக்கு கரிசனை வந்துடும். மற்றவங்களுக்கு ஈயாது பாருங்க. சில பேர் ஆத்தா அப்படின்னு தாத்தா பாட்டி ஈய மாட்டாங்க, அம்மா அப்பா ஈய மாட்டாங்க, பிள்ளை அப்படியே அந்த அந்த கொடுக்காத அந்த ஒரு சுபாவம். புரியுதுங்களா? இதெல்லாம் மாறி நீங்க ரட்சிக்கப்பட்டவன என்னவா மாறிடுவீங்க? தேவனை போல. எனக்குன்னு எதுவுமே இல்லப்பா, மற்றவர்களையோ ஒரு வேலை பசியாருன்னா ஆர்டர் போட்டீங்க, எனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு, அப்படிப்பட்ட நல்ல தேவ சாயல்ல மாறிடுவோம். முழங்கால் படியிடலாமா? ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய குணாதிசயங்களை, கேரக்டர்ஸ் நமக்கு வச்சிருந்தார். அதனாலதான் சில நேரங்கள்ல நாமும் கூட நமக்குள்ள இருக்கிற நல்ல இயல்புகள் வெளியில வருது. ஆண்டவரே சொல்லுங்க, நான் எழுந்திரக்கூடாதப்பா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சர்க்குனராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் எப்படி இருங்க? பூரண சர்க்குனராயிருங்க. எப்படி இருக்கும்? மேல சொல்லி இருக்குது, எல்லார் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், எல்லாருக்கும் மழையை கொடுக்கிறார். அது போல நீங்களும் நானும் எல்லாருக்கும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் இழந்த அந்த தேவ சாயல ஆண்டவரே சேர்த்து படிக்கும் பொழுது அவன் மனுஷ சாயலா மாறினானே. நாங்க மனுஷ சாயலா வாழ விரும்பல, தேவ சாயலாக மாற விரும்புகிறோம். அல்லேலூயா. நல்ல கேளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவர், இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவர் என்று சொன்னவரே, என்னை உண்டாக்கின நீர் என்னை உருவாக்குவீராக. கேளுங்க, என்னை உண்டாக்கினவர் நீர், என்னை உருவாக்கும் அப்பா. கேளுங்க ஆண்டவரே, என்ன உம்முடைய சுபாவங்களை, உம்முடைய குணங்களை. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவன் அவர் நடந்தபடி நடக்க கடவன், அடிச்சுவடுகளை பின்பற்ற கடவன் என்று சொல்லு. எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததா? வேதம் சொல்றதா? ஏசப்பா சொல்றதா? கண்ணத்துல இருந்துச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரே அதுவா? இல்ல எங்க அப்பா சொன்னாரே மண்டையை கிடிச்சிட்டு வான்னாரே அதுவா? எது? தனக்கு மிஞ்சி தாண்டா தானமும் தர்மம்னு சொல்லுவானே அதுவா? உனக்கு இல்லைனாலும் நீ மற்றவர்களுக்கு கொடுன்னு சொன்னாரு அதுவா? உனக்குரியதை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னாரே அதுவா? எது? தேவ சாயலா மனுஷ சாயலா? எதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள்? எது உங்களிலிருந்து வெளிப்பட விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே உங்க சாயலை எனக்கு தாங்கப்பா அப்படின்னா ஜெபிக்கிறவங்க ஜெபித்து ஜெபித்து அவரை பார்த்து பார்த்து அவருடைய சாயலே வந்துடும், அவருடைய சுபாவமே வந்துடும். அவர் சொல்வார், இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காக ஜெபம் பண்ணு. உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். தினமும் காலையில நாங்க ஒரு 4 பேர் தான் ஜெபிக்கிறோம். நானு, தம்பி வம்சி, மஞ்சுளா சிஸ்டர், ஜெயலட்சுமி, நாகம்மா, நம்ம நவம்மா அக்கா வருவாங்க. சில நேரங்களில் தம்பி விக்கி வருவான். கவனிங்க, அந்த ஜெயலட்சுமிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, இன்னும் ஞானசானம் எடுக்கலைங்க. ஆரம்பத்துல ஜெபிக்க சொல்லுவான், நானா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபிச்சாங்க பாருங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதாங்க ஜபத்தோட அருமை. தினசரி ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த ஜபாவி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு விசுவாசி ஜெபிப்பது போல ஜெபிக்கிறாங்க. யாருக்கோ ஜெபிக்கிறாங்க, ஐயோ அவங்களுக்கு அடிபட்டுச்சு, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கட்டு போக கூடாது, இவங்க கட்டு போவோம், இவங்க இந்த மாதிரி இன்னும் யாரும் சரி எடுக்கல. என் விசுவாசிய, உங்களுக்குள்ள என்ன சாயல் வெளிப்படுது? என்ன சாயல் வெளிப்படுது? ஜபம் இருக்கா? ஜெபிச்சா கிண்டல் பண்ணுவாங்க பாஸ்டர், ஜெபிச்சா எங்க வீட்டுக்காரேன்னு பரியாசம் பண்ணுவார் பாஸ்டர். இவங்க, நான் சொல்றேன், நீ விசுவாசியா? நீ நல்ல கை தட்டி பாட்டு பாடி முட்டி போட்டு நல்ல ஒரு பாட்டு புக் எடுத்து வச்சுக்கிட்டு நீ அப்படி பண்ண உனக்குள்ள தேவ சாயல் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பிரச்சனை. மனுஷ சாயலை கொண்டு வராதீங்க. மனுஷ எல்லாம் சர்ச்சில் வச்சுக்கோ, வீட்டுல ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவா, அது மனுஷ சாயல்.
మేము కూడా క్రిస్తవులే, నాన్న క్రిస్తవులు, నా తండ్రి క్రిస్తవులు, మా ஆதி கிறிஸ்தவலு. ஆமா, வருஷத்துக்கு ஒரு முறை போய் ஜெபிக்கும், இது பெருமை பாராட்டிக்கும் கிறிஸ்தவன் சொல்லி. நான் சொல்றேன், நீங்களும் நானும் தினசரி ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. அழிகிற ஜனங்களுக்காக, இந்த தேசத்திற்காக, சபைக்காக, எல்லாத்துக்காக ஜெபிக்க வேண்டியவர். அல்லேலூயா. தேவ சாயல் வெளிப்படுவார். கேளுங்க, ஆண்டவரே உமது சாயல் என்னிலே வெளிப்படுவதான். ஆமென். ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, சித்தம் அறியணுமே, பாதம் அமரணுமே, நான் சித்தம் செய்யணுமே. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. சொல்லுங்க. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமாண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகள் எங்களை விட உங்களை போல இருக்கட்டும்பா. உங்களுடைய சுபாவத்தை எங்க பிள்ளைங்க, என்கிட்ட இல்லாத நல்ல குணங்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு வரட்டும் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வான்னு சொன்னான். நாங்க பெற்ற பிள்ளைகள் எங்களை விட கேரக்டர்ல, அவங்களுடைய சுபாவத்துல, எல்லாத்திலும் உம்மை போல வெளிப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர்